விருதாச்சலம் பூவனூர் பகுதியில் இடம்பெற்ற ரயில் விபத்து தொடர்பாக பேசுவதற்காக கடலூர் செய்தியாளர் ஸ்ரீதர் தொடர்பில் உள்ளார். ஸ்ரீதர், சொல்லுங்க, தற்போது விபத்து நடந்த பகுதியில் தற்போது நிலைமை என்ன? ரயில்கள் அப்புறப்படுத்தப்பட்டதா? விழுந்த பெட்டிகள் அப்புறப்படுத்தப்பட்டதா? ரயில் பழைய நிலைமைக்கு திரும்பி ஊருக்கு சென்று விட்டதா? ரத்திகா, இந்த ரயில் விபத்து என்பது இன்று காலை 2:15 மணி நடைபெற்றது. அந்த பூவனூர் பகுதியில் உடனடியாக மீட்பு பணி தான் நடைபெற்றது. குறிப்பாக அந்த பெட்டியில் சிக்கியுள்ள 42 பயணிகளை மீட்கும் பணியில் நடைபெற்று அவர்கள் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் மற்ற பயணிகள் பாதுகாப்பு கொடுக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. பொதுமக்கள் உதவியோடு தான் இந்த பணிகள் நடைபெற்றது. ஆனால் தற்போது என்பது விசாரணை என்பது தொடங்கியது. கடலூர் மாவட்ட எஸ்பி தலைமையில் விசாரணை என்பது தொடங்கப்பட்டுள்ளது. இது குறித்து நம்ம ரயில்வே துறை அதிகாரிகள் எப்போது இந்த பணிகள் முடிவடையும் என்று கேட்டதற்கு அவர்கள் சொன்ன தகவல், மாவட்ட காவல்துறை இது குறித்து விபத்துக்கான காரணம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்ட பிறகு அவர்கள் அறிவுறுத்தின் பேரில் தான் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் என ரயில்வே துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கார்கள். காவல்துறை தற்போது விசாரணை தொடங்கியுள்ளது. என்ன மாதிரி விபத்து நடந்தது, எப்படி விபத்து நடந்தது என்ற கோணத்தில் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து இடங்களும் தற்போது காவல்துறை புகைப்படம் எடுத்து தற்போது விசாரணை தொடங்கியுள்ளார்கள். தொடர்ந்து தற்போது விசாரணை தொடங்கப்பட்ட பிறகுதான் தற்போது அந்த பணிகள் ரயில்வே துறையும் ஒப்படைக்கப்பட்டு அந்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் அனைத்து விசாரணை முடிக்கப்பட்ட பிறகு அவரிடம் முழுமையாக ஒப்படைக்கப்பட்டு இந்த பணிகள் விரைவுபடுத்தப்படும். ரத்திகா, ஸ்ரீதர், விபத்து நேரிட்ட பகுதிக்கு ரயில்வே துறை அதிகாரிகள் யாராவது வந்தாங்களா? அங்க ஆய்வு மேற்கொண்டாங்களா? அது பற்றின தகவல் இருந்தா சொல்லுங்க. ரயில்வே துறை அதிகாரிகள் இங்க வந்திருக்கார்கள். அவரிடம் நம்ம கேட்டதற்கு அவர்கள் காவல்துறை விபத்துக்கான விசாரணை நடத்தப்பட்டு அவர்கள் சொன்ன பிறகு தங்கள் பணிகளை தொடங்குவதாகவும் அதற்காக தான் காத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் அங்கிருந்து பயணிகள் அனைவருமே தற்போது வெளியேற்றப்பட்டிருக்கார்கள். குறிப்பாக அடிப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். மற்ற பெட்டியில் இருந்த பயணிகளும் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். ஆனால் பயணிகள் என்பது அனைவரும் அனுப்பப்பட்டார்கள். காயப்பட்ட அந்த பயணிகளோட உடமைகள் தற்போது அந்த பெட்டியில் இருப்பதாகவும் அதுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து பணிகள் என்பது தற்போது மீட்பு குழுவும் இங்கே ரயில்வே துறை மீட்பு குழு வந்திருக்கு. அதற்கான இயந்திரங்களும் தற்போது கொண்டு வரப்பட்டு பணிகள் தொடங்கியுள்ளது. ஸ்ரீதர், தற்போது இந்த முதல் கட்ட விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இல்லையா? இப்போது இந்த விபத்துக்கான காரணம் ஏதாவது தெரிய வந்திருக்குதா? இது குறிப்பாக சாதாரண வெயில் காலம் மழை காலங்களில் ரயில் தண்டவாளத்தில் விரிசல் ஏற்படும். அந்த விரிசல் சரியாக முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றால் அந்த விரிசல் இதுமாரி விரைவு ரயில்கள் வரும்போது அதிர்வினால் விபத்து ஏற்படுத்த வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அதன் காரணமாக தான் கடைசியில் உள்ள 6 பெட்டிகள் தான் தற்போது சிக்கியுள்ளது. எனவே இது அந்த விரிசல் காரணமாக இருந்திருக்கலாம் என, அதாவது முன்னே சென்ற பெட்டிகளுடைய அழுத்தம் இல்லாமல் பின்னே வந்த பெட்டிகள் கவிழ்ந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது. அதற்காக தான் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சத்யா, ஸ்ரீதர், இப்போ இந்த மாதிரி வெயில் காலங்களில் இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுவது அடிக்கடி நிகழ்வதாக நீங்க சொல்லியிருக்கீங்க. இது போன்ற விபத்துகள் ஏற்படாத வண்ணம் அந்த இடத்துல அடிக்கடி அந்த பார்வையிடணும் ரயில்வே துறை அதிகாரிகள். அது போன்ற சம்பவம் நடந்ததா இப்போது? நிச்சயமாக. இப்ப நீங்க கேட்ட கேள்விதான் நாங்களும் கேட்டோம். தொடர்ந்து இந்த பகுதியில் பராமரிப்பு பணிகள் என்பது நடைபெற்றதா, கடைசியாக இப்போது நடைபெற்றது என்ற கேள்விக்கு அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. குறிப்பாக இதுபோல் தொடர்ந்து ரயில்கள் பாதைகள் அதிகமாக ரயில் செல்லும் பாதை தொடர்ந்து கண்காணிக்கப்படும். மாலையும் காலையும் தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அந்த கண்காணிப்பு பணி நேற்று நடைபெற்றதா என்றது வரைக்கும் தெரியவில்லை. இது விசாரணை தான் தெரிய வரும். பற்றி ஸ்ரீதர், தற்போது இந்த விபத்தில் காயமடைந்த பயணிகள் நிலைமை என்ன? அவர்களுக்கு ரயில்வே துறை சார்பாக என்ன மாதிரியான ஏற்பாடு செய்யப்பட்டு என்ன செய்ய போறாங்க? அது பற்றி சொல்லியிருக்காங்களா? குறிப்பாக கடலூர் மாவட்ட எஸ்பி விஜயகுமார், கடலூர் மாவட்ட கலெக்டர் சுரேஷ்குமார் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு தற்போதுதான் பார்வையிட்டு பணிகள் முடிக்கப்பட்டு வருகிறது. இதன் பிறகுதான் ரயில்வே துறை அதிகாரிகள் தலையிடுவார் என்று சொல்லப்படுகிறது. என்ன காரணம் என்றால், விசாரணை அதிகாரி என்பது காவல்துறை தான் முதல்ல விசாரணை நடத்தி அவர்கள் கொடுக்கும் அறிக்கையின் அடிப்படையில் தான் வழக்குகள் பதிவு செய்யப்படும். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே காவல்துறையும் தற்போது இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் தற்போது அவர்கள் கோணத்தில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தொடர்ந்து முதல் கட்டமாக பயணிகள் மீட்கப்பட்டு அவர்கள் மருத்துவமனை அனுப்பி சிகிச்சை பெற்று வருகிற நேரத்தில் தற்போது அதே நேரத்தில் விசாரணையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டது. விசாரணை முடிவில் தான் இந்த விபத்து எப்படி ஏற்பட்டது, இதற்கான காரணம் யாரு அப்படின்னு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. ஸ்ரீதர், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தற்போது நம்முடைய அரியலூர் செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். செந்தில், இந்த விபத்து காரணமாக
அரியலூர் மார்க்கமாக செல்லக்கூடிய ரயில்கள்லாம் நிறுத்தப்பட்டிருந்தன. தற்போது அந்த ரயில்களின் நிலைமை என்ன? மாற்றுப்பாதை ஏதாவது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா? வனிதா, அரியலூர் மாவட்டத்தில் வந்து நம்ம அந்த விருத்தாச்சலத்துக்கு அருகே வந்த அந்த ரயில் தடம் புரண்ட விபத்துக்கு அப்புறம் வந்து அரியலூர் மாவட்டத்தில் மொத்தம் 6 விரைவு ரயில்கள் நிறுத்தப்பட்டன. இது வந்து தாளநல்லூர்ல வந்து பொதிகை ரயிலும், ஈச்சங்காட்டில் கன்னியாகுமரி, செந்துறையில் முத்துநகர், மாத்தூர்ல வந்து நெல்லை, ஓட்டக்கோயில் வந்து ராமேஸ்வரம், சில்லக்குடியில அனந்தபுரி. இந்த அனந்தபுரி ராமேஸ்வரம் இந்த 2 ரயில் வந்து கடந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அதனுடைய மின்சார இன்ஜினை வந்து மாற்றி பின்பக்கமாக பொருத்தி திருச்சி நோக்கி புறப்பட்டது. ரெண்டு ரயில்கள் வந்து திருச்சி நோக்கி சென்றது. அங்க திருச்சியில வந்து டீசல் இன்ஜின்கள் தயாராக வைக்கப்பட்டுள்ளதாம். அந்த இன்ஜினை பொருத்தப்பட்டு பின்பு அங்கிருந்து தஞ்சாவூர், மயிலாடுதுறை மார்க்கமாக சென்னை சென்றடையும் வனிதா. இதுல வந்து கடைசியா வந்தது அனந்தபுரி ஃபர்ஸ்ட் கிளம்பிடுச்சு. அதுக்கு முன்பு போன ராமேஸ்வரம் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. இல்ல மீதம் உள்ள 4 ட்ரெயின்கள் வந்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த ட்ரெயின்கள் வந்து இப்ப வந்து திருச்சி நோக்கி கிளம்புவதற்கான தயார் பணி ஈடுபட்டு வருவதாகவும், சற்று முன் வந்து இந்த ட்ரெயின்கள் வந்து திருச்சி நோக்கியும் போகலாம், இல்ல வந்து நம்ம வந்து விழுப்புரம் நோக்கி இயக்கலாமா, ஏன்னா தாமதமாகுமே அப்படிங்கிற நோக்கத்துல வந்து அவங்க இது கொண்டு வராங்க. ஆனா வந்து இந்த ட்ரெயின்கள் திருச்சி நோக்கி செல்வதற்கான அதிக காரணங்கள் இருக்கு வனிதா. பூவனூரில் ஏற்பட்ட ரயில் விபத்தை அடுத்து அரியலூர் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ரயில்களின் மாற்றுப்பாதை தொடர்பான விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.